அழகே அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மதியோடைய அப்பாவை பார்க்கறதுக்காக மதியும் சுரேஷும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. மதியோடைய அப்பாவை மதி உள்ள பார்க்க போறாங்க. சுரேஷும் பார்த்தா பின்னாடி வராரு. எனக்கு என்னங்க மதி வந்திருக்காங்க, கண்ணை முழிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி காஞ்சனா சொல்லவும் ராமமூர்த்தி கண்ணை முழிச்சு பார்க்கறாரு. அப்பா எப்படிப்பா இருக்கீங்க, இப்போ உடம்பெல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும், பரவாயில்ல மதி, ஆப்ரேஷனும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தி சொல்லையில சுரேஷும் பார்த்தா கூட நிக்கிறாரு. சுரேஷ் பேசுவோமா வேணாமான்னு சொல்லி தயங்கி தயங்கி நிக்கிறாரு. கடைசியில எப்படி இருக்கு உடம்பு, இப்ப பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்கவும், பரவாயில்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ராமமூர்த்தியும் சொல்றாரு. அப்பதான் மதியோடைய கையை பிடிச்சி ராமமூர்த்தி, மதி நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமே அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தி கேட்கவும், என்ன இதுக்கு மேல என்ன உதவி அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும், இல்ல மாப்பிள்ளை மேல கொடுத்துருக்கிற கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமமூர்த்தி சொல்லவும், அப்பா இந்த நிலைமையில கூட நீங்க இப்படித்தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், என்ன மதி இங்க பாரு மதி, அவரு உன்னைய கல்யாணம் பண்ணிட்டாரு, நீயும் அவரும் புருஷன் மண்டாட்டி ஆயிட்டீங்க, உன் கழுத்துல அவரு தாலி கட்டிட்டாரு, நீ அந்த குடும்பத்துல போய் நல்லபடியா வாழணும்னா நீ அவர் மேல கொடுத்திருக்கிற கேஸை வாபஸ் வாங்கியே ஆகணும். நீ அவர் மேல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கினாதான் அவருக்கு திரும்ப வேலை கிடைக்கும். நீ தயவு செஞ்சு அவர் மேல கொடுத்திருக்க கேஸை வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமமூர்த்தி சொல்லவும், அப்பா என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடா மதி சொல்லவும் சுரேஷ் பார்த்தா டக்குன்னு மதியை மறைச்சு பாக்குறாரு. என்ன மதி பேசிக்கிட்டு இருக்க, அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காருல, அவரு என்ன கண்டிஷன்ல உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தேல, அவருடைய ஹெல்த் கண்டிஷனை கூட பத்தி யோசிக்க மாட்டியா? டாக்டர் சொல்லியிருக்காரு அவர் ரொம்ப எமோஷனல் ஆகக்கூடாது, அவர் மனசு வருத்தப்படுற மாதிரி எந்த விஷயமும் நடக்கக்கூடாது, அவர் ரிலாக்ஸா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவர் இதை பத்தி தான் மதிய அதிகமா யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. நீ அவங்க வீட்டுல போய் நல்லபடியா வாழணும்னா நீ கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கணும், வாபஸ் வாங்கு மதி அப்படின்னு சொல்லி காஞ்சனாவும் சொல்லவும் ராமமூர்த்திக்கு பார்த்தா பிபி ரொம்ப ஹையா ஆரம்பிச்சிருது. ராமமூர்த்திக்கு பார்த்தா அன்கான்சியஸ் ஆக போகுது. அப்பா 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 என்ன பாச்சு அப்படின்னு சொல்லி மதி கடந்து பதற வேகமா பார்த்தா காஞ்சனா, டாக்டர் டாக்டர் அப்படின்னு சொல்லி வேகமா டாக்டரை கூட்டிட்டு வர டாக்டர் வந்து செக் பண்றாரு. என்ன சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொல்லிட்டு போனேன், ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க, ரொம்ப பிபி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி எதையும் பதட்டப்படாதீங்க, ரிலாக்ஸா இருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கேல, உங்களுக்கு பண்ணிருக்கிறது ஹார்ட் சர்ஜரி, நீங்க இப்படி எல்லாம் பதட்டப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது, அப்புறம் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிரும் சார் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லுவோம். நல்லா சொல்லுங்க சார், எவ்வளவோ சொன்னாலும் இவதான் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனா சொல்லவும், என்ன மதி உங்க அப்பாவை நீங்க தானே நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி டாக்டரும் பார்த்தா சொல்லிட்டு போயிடுறாரு. இங்க பாரு மதி, உன் கையை காலா நினைச்சு கேட்குறேன்டி, என் தாலிக்கு நீ பிச்சை போட்ட மாதிரி நான் கேட்குறேன், தயவு செஞ்சு அப்பாவுடைய உசுர் நல்லபடியா இருக்கணும்னா நீ அந்த கேஸை வாபஸ் வாங்குடி, அவர் இதையே நினைச்சுக்கிட்டே இருக்காருடி, இந்த ஒரு தடவை எங்களுக்காக இதை மட்டும் செய்யடி அப்படின்னு சொல்லி காஞ்சனா பார்த்தா கதறிக்கிட்டு கேட்க, அப்பதான் சுரேஷ் கல்லிஞ்சக்காரி கொஞ்சமாவது கரையிறாளா, கேஸை வாபஸ் வாங்குன்னு சொல்லி அவங்க அப்பா அவ்வளவு நிலைமையிலையும் பேசிக்கிட்டு இருக்காரு, எதையுமே காதுல வாங்காம கல்லாட்ட நிக்கிறாபார் அப்படின்னு சொல்லி சுரேஷ் மனசுக்குள்ள நினைக்க, மதி பார்த்தா சுரேஷ் ஒரு பக்கம் பார்க்க ராமமூர்த்தி ஒரு பக்கம் பார்க்க, ரெண்டு பேர்த்தையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு, சரிப்பா சரி நீங்க ரிலாக்ஸா இருங்க, எதையும் நினைக்காதீங்க, நான் கேஸை வாபஸ் வாங்குறேன்ப்பா, நீங்க இதை பத்தி எதுவும் நினைக்காதீங்க, ரிலாக்ஸா இருங்க, உங்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், போதும் மதி எனக்கு இதுவே போதும், இன்னைக்கு எஸ்பி ஆஃபீஸ்க்கு போய் மாப்பிள்ளை மேல கொடுத்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிருமா அப்படின்னு சொல்லிட்டு ராமமூர்த்தி சொல்லவும், சரிப்பா நான் கேஸை வாபஸ் வாங்குறேன், நீங்க ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தா ஐசி வார்ட்ல இருந்து வெளியே வராங்க. காஞ்சனாவும் பார்த்தா பின்னாடியே வராங்க. நல்ல வேலை மதி நீ கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி காஞ்சனா சொல்லவும் மதி பார்த்தா காஞ்சனாவை முறைச்சு பார்த்துட்டு விறுவிறுன்னு நடக்கிறாங்க. சுரேஷும் பார்த்தா வண்டி எடுக்கிறாரு. என்ன வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், அதான் எங்க அப்பா கிட்ட நான் சொன்னதை காது உங்களுக்கு கேட்டுச்சுல, எஸ்பி ஆஃபீஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும் சுரேஷ்க்கு பார்த்தா சந்தோஷம், பரவாயில்லையே அப்பா சொன்னா உடனே கேட்குறா, எஸ்பி ஆஃபீஸ்க்கு போனா இவ கேஸை வாபஸ் வாங்கிடுவா, அப்ப நாளைக்கே நான் டியூட்டியில ஜாயின் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ்க்கு பார்த்தா மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். எஸ்பி ஆஃபீஸ்க்கு பார்த்தா சுரேஷும் மதியும் வராங்க. சார் உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும், மதி வாங்க மதி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி கூப்பிடவும் மதி உள்ள வராங்க. கூடவே பார்த்தா சுரேஷும் வராரு. என்ன நீங்க சுரேஷ் கூட வந்திருக்கீங்க, என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி எஸ்பி கேட்கவும், இல்லை சார் பிரச்சனைலாம் இல்லை, ஒரு விஷயமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மதி தயங்கவும், என்ன மதி எதுக்காக தயங்குறீங்க,
உங்க முகத்தை பார்த்தா ஒரு பதட்டம் தெரியுது, ஒரு தயக்கம் தெரியுது. என்ன தயக்கம்? என்ன சுரேஷ், மறுபடியும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எஸ்பி கேட்கவும், சார் இல்லை சார் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், சார் அன்னைக்கு இவர் மேலே கொடுத்துருந்த கேஸ் இருக்குல்ல சார், அந்த கேஸை வாபஸ் வாங்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், என்ன மதி, கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கலான்னு வந்திருக்கீங்களா? என்ன இவர் எதுவும் மிரட்டினாரா? உங்க ஃபேமிலி எதுவும் பிளாக்மெயில் பண்ணாரா? சொல்லுங்க மதி, எதா இருந்தாலும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எஸ்பி சொல்லவும், சார் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் இவர் மேலே கொடுத்துருக்க கேஸை வாபஸ் வாங்கலான்னு தான் வந்திருக்கேன். என்னை யாரும் எந்த பிளாக்மெயிலும் பண்ணலை சார் அப்படின்னு சொல்லிட்டு மதி தயங்கி பேசவும், என்ன மதி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதி கழுத்தில் இருக்கிற தாலியை பார்த்ததும் எஸ்பி கேட்குறாரு. ஆமாம் சார் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதியும் சொல்லவும், கல்யாணம் ஆயிடுச்சா? உங்களை இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது கூட எதுவுமே சொல்லலையே. அம்மா உங்க ஹஸ்பண்ட் யாரு, உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி எஸ்பி கேட்கவும், சார் என் ஹஸ்பண்ட் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை சொல்லவும், என்ன மதி சொல்றீங்க? ஆமாம் சார், இவருக்கும் எனக்கும் தான் நேற்று கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், என்ன மதி, எனக்கு இப்போதான் சந்தேகமே வருது. நீங்கள் சுரேஷ் மேலே கொடுத்துருக்க கேஸை வாபஸ் வாங்கன்னு வந்தீங்க, சரி ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்கன்னு கூட நான் நினச்சேன். ஆனால் சுரேஷுக்கும் உங்களுக்கும் நேற்று கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க, எப்படி, என்ன, எனக்கு டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி கேட்கவும், இங்கே மதி பார்த்தா நடந்த கதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் மதியை யாரும் கட்டாயப்படுத்தினது, மதியோடைய அப்பா கட்டாயப்படுத்தினது, தங்கராஜ் சொன்னது எதையுமே பார்த்தா மதி சொல்லவே இல்லை. மேலோட்டமாக பார்த்தா மதி சொல்லவும், அப்படியா, சரி மதி, சுரேஷ் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி சொல்லவும், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், இங்கே மதி பார்த்தா சுரேஷ் மேலே கொடுத்துருந்த கேஸையும் பார்த்தா வாபஸ் வாங்கிறாங்க. இங்கே பாருங்க சுரேஷ், இதுக்கும் மேலே உங்கள் மேலே இப்படி எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. உங்கள் மேலே இனி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அடுத்து ரொம்ப சிவியரான ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி பார்த்தா வான் பண்ணவும், சரி சார் இனிமேல் அப்படி எதுவும் நடக்காது சார் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் சொல்லிடுறாரு. மதி பார்த்தா கேஸை வாபஸ் வாங்கினனால சுரேஷ் நீங்கள் நாளைக்கே டியூட்டியில் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பியும் சொல்லிடுறாரு. சுரேஷ்க்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷம். மதியையும் பார்த்தா கூட்டிக்கிட்டு சுரேஷ் வீட்டுக்கு வராரு. சுரேஷ் முகத்தை பார்த்துட்டு மலர் கேட்குறாங்க, சுரேஷ் உன் முகம் போகும்போது வாடி போன மாதிரி இருந்துச்சு, இப்போ ரொம்ப பிரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி மலரை கேட்கவும், அண்ணி எனக்கு வேலை திரும்ப கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், கிடைச்சிருச்சா எப்படி அப்படின்னு சொல்லி மலரை கேட்கவும், கேஸை வாபஸ் வாங்கினதுனால வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லிக்கிட்டு இருக்கையில அப்பதான் ராஜலட்சுமியும் ராகவனும் வராங்க. சுரேஷ் உனக்கு வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், ஆமாம்மா கொடுத்த கேஸை மதி வாபஸ் வாங்கினதுனால நாளைக்கே டியூட்டியில் ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க, இப்பதான் எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், நாங்களே உங்ககிட்ட இதை பத்தி பேசலாம்னு நினைச்சோம், நீ ஏன் கேஸை வாபஸ் வாங்கிட்ட, இந்த குடும்பத்துக்கு ஏத்த நல்ல மருமகளா நீ மாறிக்கிட்டே வர அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்ல, மதி பார்த்தா கோவத்தோட பார்த்தா விருட்டுன்னு ரூமுக்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. கேஸை கூட வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி இதை நினைச்சு பார்த்தா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.